வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்றைக்கி 120வது நாளுங்க. என்னடா திடீர்னு புதுசாக ஒரு ரூம்லலாம் இருக்கே, ரூம்லலாம் வீடியோ போட மாட்டியே, அங்கங்கே தானே தங்கி வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அங்கங்கே தான் தங்கி வீடியோ போடுவேன். என்னன்னாங்க, இப்போ ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் ப்ரோ லைவ் வரல, என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு, ஏன் வீடியோ வரமாட்டேங்குது. நிறைய பேர் வந்து எதுக்கு ப்ரோ வீடியோ இன்னும் வரல, டேஸ் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, லைவ் வீடியோ வருவேன் எப்போயுமே. டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் வீடியோ வருவேன். அப்படி டெய்லி வரும்போது என்னென்னா, லைவ் வந்து எனக்கு வந்து என்னென்னா கேமரா வந்து ஹேங் ஆகிடுது ஒன்று, இன்னொன்று நெட்வொர்க்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. மூணாவது என்னென்னா, ஆடியன்ஸ் வந்து அந்த நேரத்தில் சரியாக என்கேஜாக இருக்கிறாங்களா, இல்லை நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்களா, அந்த டயத்தில் வந்து வராங்களா, ஸோ அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் நான் வந்து லைவ் எப்படி நான் வந்து போடுறதுன்னு தெரில. மேபி வந்து ஒரு சில நாட்கள், ஒரு 30 நாள் ஒரு விட லைவ் வரணுமா, இல்லை ஒரு மாதம் ஒரு விட லைவ் வரணுமா, இல்லை டெய்லி வர்றதுனால என்ன பிரயோஜனம். ஸோ அந்த நாளில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு கரெக்டாக நான் நடந்ததெல்லாம் வந்து நிறைய கேதர் பண்ணி வச்சுக்கணும், நிறைய நியூஸ் கேதர் பண்ணி வச்சா அந்த லைவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கரெக்டு தானே. ஸோ அதனால் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு விட லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்ற மாதிரி பிளானில் இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ ஏன் டெய்லி போட முடியலன்னா, டெய்லி நான் வந்து பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், வீடியோ எடுக்கிற விஷயங்கள், ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் வந்து 1 வீக் இல்லைன்னா ஒரு 10 நாள் ஒரு பேக்கப்பாக ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து சரியாக ஒரு சில இடத்துல வந்து சரியாக நெட்வொர்க் கிடைக்கல, அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா, எடிட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா சரியாக நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. சில இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அப்லோட் ஆகுது பட் வந்து அப்படியே நின்றுது, அந்த பாதி அப்லோடுலேயே நின்றுது, சரியாக நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து அவுட்டர் ஏரியா, நான் வந்து என்னென்னா திடீர் டக்குன்னு ஓடி வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு அதை எடிட் பண்ணி, அது இல்லாமல் எங்கே தங்குறது, எங்கே தேடுறது, தங்குறது இடத்த வந்து தேடுறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து உடம்பு இழச்சிட்டேன், எலும்பெல்லாம் தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் உடம்பு இழச்சிட்டேன். அது இல்லாமல் என் ஹெல்த்தை விட நான் பார்த்துக்கணும் இந்த வாகலை. ஸோ அதனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்கனால கரெக்டாக பண்ணணும், பண்ணுறத வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். பண்ணுறதை கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். என்ன இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கிட்டத்தட்ட 7 நாளாக வீடியோ போடல. ஸோ அந்த 7 நாள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் இந்த பிஏபியில் பார்த்துக்கலாம், என் வாய்ஸ் ஓவர் கேட்டுக்கிட்டே வரும். சேம் அந்த பிஏபியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த ரூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போது நான் வந்து புஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஊரில் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் அந்த இந்தியா மேப்பில் புஷ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா BHUJ புஷ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது ஒயிட் டெசர்ட், அதுக்கு கீழே ஒரு ஊர் இருக்கும். ஆக்சுவலாக அது வரைக்கும் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, மொத்தமாக பேக்கப்பில் 7 நாள் என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே பேக்கப்பாக எடிட் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். சேம் வந்து அதே மாதிரி வந்துட்டேன். ஸோ நான் சொல்லிக்கிட்டே வரேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக இந்த ரூமில் நான் ஏன் இருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டே வரேன். கெய்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சு. நான் அந்த 113வது நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கேருந்து கிளம்பி கெய்சா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு கோயில் இருந்துச்சு, பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்துச்சு. சரி, கிருஷ்ணர் கோயில்னு நினைக்கிறேன் இது. அந்த கோயிலுக்கு போனேன். போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி வந்து யாராக இருக்கீங்களா, நான் வந்து இங்கே தங்கிக்கிறேன், டென்ட் போட்டு தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒருத்தர், இந்த மாடு மேய்ப்பாளர், மாடு மேய்க்கிறவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து
15 கிலோமீட்டரு அப்படியே ஆப்போசிட் பின்னாடி அப்படியே போனீங்கன்னா பாகிஸ்தான் வந்துடும். ஒரு 15 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்றாரு. நம்பவே முடியல, அவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி ஓகே வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே ஸ்டே பண்ணவான்னு கேட்டேன், ஓகேன்னாரு. பக்கத்துலேயே ப்ளக் இருக்குது, பவர் பேங்க் இது ப்ளக் இருக்குது, பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். சார்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஸ்டே பண்ணுறோம்னா நல்லபடியாக இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அப்படியே கிளம்ப அப்படிதான். ஸோ அங்கே வந்து தாராளமாக ஒரு நாள் வந்து டென்ட் போட்டு தங்கிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு அங்கே டென்ட் போட்டு தங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அது 1வது நாள். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனேன். ஒரு வழியாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இது வந்து 114வது நாள். கிட்டத்தட்ட வந்து இந்த கோயிலில் டென்ட்டு பக்கத்தில் வந்து டென்ட் போட்டு நான் தங்கி முடிச்சிட்டேன். நல்லா குளிச்சுட்டேன், ரெடி ஆகிட்டேன். ஒரு 2 மணி நேரத்தில் லைவ் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்றது தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து எனக்கு வந்து நான் தூங்கி இருக்க பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு 2 மணி நேரம் 11 மணிக்கு லைவ் வரலான் இருக்கேன். வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். போவோம். அடுத்த நாள் கிளம்புனேன். 114வது நாள் கிளம்பி நான் மட்டும் தனியாக இல்லை. ஸோ நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் வேறு இதில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நடந்து வந்துக்கிறனால நான் வேறு அந்த தேசிய கொடி வந்து அது குத்தலை. இந்த வ்ளாக் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெரிய வ்ளாக் இந்தியா ஃபுல்லாக போகிறவங்க வந்து இந்த தேசிய கொடி மாதிரி நிறைய பேர் குத்தி வ்ளாக் பண்ணுவாங்க. நான் கூட நேரில் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் வ்ளாக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணாமன்றனால அவ்வளோவா யாருமே லிஃப்ட்டே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து என்னடா லிஃப்ட்டே கொடுக்க மாட்டாங்களே சரிட்டு நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த வெயில் சரியான வெயில்னால நானாக ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், நானாக ஏதோ நடந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல வெயிலே தெரில, பட் வந்து மூளை கலங்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க இன்றைக்கி. உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் நடந்தேன்னா அவனுக்கு வேறு வழி இல்லை. லிஃப்ட்டு வேறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கேன். ஏன் லிஃப்ட்டு கிடைக்கலன்னா பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கனால கொஞ்சம் பார்க்குறாங்க, சேஃப்டி பார்க்குறாங்க. பார்ப்போம். எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் நான் அம்ரான் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். அம்ரான் தான் போயிட்டுருக்கோம் ஸ்டே பண்ணுறதுக்கு. பக்கத்தில் ஏதாவது நியர்பை மந்திர் இருந்தால் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப தூரம் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ வாங்க அப்படியே போக வேண்டியதான். டயர்டாக இருக்கேங்க, ஏன்னு தெரியலையே. இங்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயிலும் அடிக்கிற மாதிரி இல்லை, ஹீட்டாகவும் இல்லை. தலை சுற்றுதைங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அங்கே போயிடலாம் வாங்க. நான் டக்குன்னு விழுந்தேன், ஒரு இடத்துல விழுந்தேன். அதுக்கப்புறம் ஓரமாக உட்காந்து பாலத்தில் பக்கத்தில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. ஏதோ அதிசயமாக ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாரு. போயிட்டு கரெக்டாக எங்கே தூங்குனேன்னா இன்றைக்கி என்னடா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். பிரசாதம் கொடுத்தாங்க, பூஜை பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதான் நான் சொன்னேன் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ரொம்ப நாளாக ரூமில் தங்கலை, டென்ட்டில் தான் தங்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட்
அங்கே வந்து நான் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து டென்ட் இருக்கு என்கிட்ட, பக்கத்தில் எங்கேயாவது தங்குற மாதிரி ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த டோல்கேட் பக்கத்துலேயே தங்குறவங்க ரூம்லேயே வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாட் இஸ் யுவர் நேம்? சாரி. சஞ்சய். அப்புறம் வந்து 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயே தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ரூமில் தங்குறேன். ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி நாளைக்கு திரும்ப அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நல்லா போகும்னு நினைக்கிறேன், நல்லா தூங்குவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு, 115வது நாள். குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாங்க கிளம்பும். குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் வந்து சாப்பிட ரைஸ் நிறைய இருந்துச்சு. சப்பாத்தி வேணால் ரைஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரைஸ் மட்டும் வச்சுட்ருக்காரு. நான் வச்சு முடித்தவொடனே காட்டுறேன் இப்படி இருக்குது சாப்பாடு. சாப்பிட்டேன். எப்பயும் போல் அந்த சப்பாத்தியும் அந்த சுண்டல் அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க கிளம்பலாம். இப்போ பார்க்குற இந்த ஊர் பேர் தான் வந்து அம்ரானில் ஒரு சின்ன கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு பேக் எங்கே வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா, நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா அவன் வரிசையாக கோயிலுக்காக போயிட்டுருக்கான், கோயிலே ரெஸ்ட் எடுக்கிறான், எங்கேயாச்சும் எந்த தாபாலையாச்சும் இல்லை வந்து சர்ச்சிலையாச்சும் நீ எதாவது கேட்டு பார்க்குறானா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எனக்கும் ஆசை தான், தங்கணுன்றது எனக்கும் ஆசை தான். பட் ஒரு சில இடத்துல கேட்கும்போது இல்லைப்பா அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட்டு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இனிமேல் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப தூரம் நடக்கிறேங்க. இங்கே பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்காங்கள, லிஃப்ட்டு அவ்வளோவா யாருமே, யாராச்சும் ஒருத்தர், ஒரு நாளில் யாராச்சும் ஒருத்தர் தான் லிஃப்ட்டு தராங்க, அதுவும் யோசிச்சு தராங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நடந்துக்கிட்டே இருந்தேன். லிஃப்ட்டு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த குருவி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன், யாரா லிஃப்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. பேர் விஷால் ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. பக்கத்தில் நிறைய இடத்துல வந்து தங்குறதுக்காக நானும் இவரும் ட்ரை பண்ணோம். சேம் இவர் வீட்டுக்கு போயிடுவார். எனக்காக வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய இடத்துல கேட்டு பார்த்தாரு. இந்த மாதிரி நைட்டு மட்டும் இவர் தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ நிறைய இடத்துல கிடைக்கல. ஸோ பக்கத்தில் கிருஷ்ணா ஹோட்டல்ஸ் சொல்லிட்டு சம்திங் சொல்லியிருக்காரு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே ரெஸ்ட் எடுங்க, என் பேர் சொல்லுங்கள், அங்கே ஓகேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி போகணும். ரொம்ப நேரம் கழித்து ஒரு கிருஷ்ணா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து எங்கே தங்குறது தான் தெரில, இதான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது. அடுத்த நாள் கரெக்டாக வந்து 116வது நாள் இன்றைக்கி. எங்கே இருக்கேன்னா மலிலா அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கேன். நேற்று ஒருத்தர் இது கொடுத்தார்ல, ரூம் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ தங்கி முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தேன். சரின்ட்டு இந்த ரோட்டை காமிச்சிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். லிஃப்ட் கொடுத்தாரு ப்ரோ. அப்படியே ஒரு ஹோட்டல் கூட்டி வந்தார், சாப்பிட சொல்கிறாரு. அவங்க ஃபேவரட் ஃபுட்டு சாப்பிட சொல்கிறாரு. ரொம்ப மெலிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேங்க, எலும்புலாம் தெரியுது. சரி ஓகே பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மலியாக தான் போயிட்டுருக்கேன், போகணும். இன்னொரு 3 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அது என்னன்னே தெரியல, சரியான வெயிலுங்க, நடக்கவே முடியல. இப்போயே இப்படி இருக்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ராஜஸ்தான். பிச்சு எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வெயில். பட் சாந்திச்சே ஆகணும்னு போயிட்டுருக்கேன். என்னன்னு தெரியல, இங்கே மட்டும் வீங்கிட்டே இருக்குது. சரி அப்படி அவங்க சாப்பிடலாம். டிஷ்க்கு இது கொடுங்கன்னா இதுவே மெயின் டிஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. சோறு சொல்லியிருக்கேன், வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு வழியாக வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த தால் மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்தாங்க. நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம இது மாதிரி குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சைடாஷாக வச்சுட்டு சேம் பட்டர் மில்க்கும் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டர் மில்க்கு ரைஸ் கேட்டுட்டு பட்டர் மில்க் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே மாலியா நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஒரே அமைதி.
இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க மலியா சிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்போ ஹைவே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ இங்கேருந்து மலியா தான் நான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் இல்லை, அதனால் வந்து ஹைவே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இங்கேருந்து நீ ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் இடங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குன்றாரு. அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க, 117வது நாள். கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பித்தோம், 113லேருந்து 17, 4 நாள் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அங்கேருந்து டென்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். ஸோ வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபுல் வியூ, சரௌண்டிங் வியூ, ஃபுல் வியூ வந்து ஒரு பாலத்துக்கு மேலே இருந்துச்சு. சரி அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே இங்கேருந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா. என்னென்னா மலியாவில் நம்ம இருக்கோம்ல, ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஆறு இருக்குது. சரி குளிக்கலான்னு போனேன், வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தாலே தெரிஞ்சு அது ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு. ஸோ குளிக்கலைங்க, 2 நாளாக குளிக்கலை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் வாங்க பார்க்கலாம், குளிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி அப்படியே இந்த சரௌண்டிங் ஃபுல் வியூ காட்டியிருக்கேன். நேரம் கழித்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து ஒரு இடத்த பார்த்தேன். ரொம்ப காஞ்சி போய் ஸ்மெல் அடிக்குதுங்க. இந்த தண்ணியோட ஸ்மெல் இப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே காஞ்சி போயிருக்கு ஏரியா ஃபுல்லாக. இங்கெல்லாம் பாருங்கள், தண்ணியெலாம் ஒரு மாதிரி காஞ்சி ரோஸ் கலர் மாதிரி இருக்குது. தனியாக ஒரே ஒரு இடிஞ்ச வீடு. நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இலக்குது, கஷ்டமாக இருக்குது. பா ஸ்மெல்லு தாங்க முடியலைங்க. காற்று ஒரு மாதிரி, அதாவது ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். லிஃப்ட்டு கிடைக்கலன்னு சொல்லி நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இவங்க வந்து இந்த இப்போது நடந்து முடிஞ்சில்ல சுதந்திர தினம்லாம், ஸோ அது வந்து முடிஞ்சவுடனே இந்த ஃப்ளாக் வந்து நாங்கள் சும்மா தான் வச்சுருக்கோம், நீ வேணால் வந்து உன் இதில் மாட்டிக்க, பேக்கில் மாட்டிக்க, உனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ உனக்கு டக்குன்னு லிஃப்ட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். மாட்டி விடுறாரு, உனக்கு லிஃப்ட்டு அடிக்கடி கிடைக்கும், ஸோ இதை மாட்டி அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இது வேணான்னு சொல்லிட்டு தான் நம்மளாக சுயமாக போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். பட் வந்து இது உனக்கு அடுத்தடுத்து ஹெல்ப் ஆகும், நீ கண்டிப்பாக இதை மாட்டி தான் ஆகணும், அப்போ தான் வந்து உனக்கு இந்தியா ஃபுல்லாக நீ ட்ராவல் பண்ணுறேன்றது 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கிட்டத்தட்ட அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க, 118வது நாள் இன்றைக்கி. என்னென்னா நேற்று வந்து கடைசியாக வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு லிஃப்ட்டு கொடுத்தாருன்ற மாதிரி முடிச்சிருப்பேன். ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த பாலைவனத்தில் மழையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெயில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு 12 மணி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழைங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கோயிலுக்கு வந்தேன், இங்கே தங்கினேன், அடுத்த நாள் எழுந்திரிச்சேன், டென்ட்டு போட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சேன், குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மழை பெஞ்சு ஃபுல்லாக ஊற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு தெப்பல் மாதிரி வந்துருச்சு, காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாக வந்து அந்த மரத்தில் பாதி வரைக்கும் வந்துருச்சுங்க தண்ணி. பாதின்னா ஒரு காவாசி கீழே வரைக்கும் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. இங்கே தான் நான் வந்து டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். உள்ளே நல்ல வேலையாக கரண்ட் இருந்துச்சு, சார்ஜ் போட்டு தங்கிட்டேன். ஸோ அப்படியே நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கொடியெல்லாம் மாட்டியாச்சு. இது பேக் சைடில் மாட்டியிருக்கேன். சின்ன கொடி வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஜிப்பு இருக்கும்ல, ஸோ அதில் மாட்டியிருக்கேன். ஏன்னா லிஃப்ட்டு கேட்கும்போது பின்னாடி இருந்தால் கேட்கணும். ஸோ அதனால் வந்து இப்படி கேட்கும்போது அது பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். டோல்கேட் தாங்க நிறைய இருக்குது. இதுக்கப்புறம்
மலியாவுக்கு அப்புறம் டோல்கேட் சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நிறையவும் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இன்னொரு விஷயங்க, கொடி மாட்டின உடனே நிறைய பேர் கண்டுக்கிறாங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஹிந்திக்காரங்கள. ஸோ அதனால் வந்து பின்னாடி கொடி பார்த்துட்டு அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. லிஃப்ட்டுங்க நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா கிடச்சி இன்றைக்கி எங்கே தூங்க போகிறேன்னு தெரில. பட் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நான் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தா சமக்கியாலின்ற ஒரு ஊர் தான் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் குச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊர் தள்ளி நான் அந்த சொன்ன ஒயிட் சாண்டு அந்த ஊர் வரப்போகுது. ஸோ இன்னொரு 4 ஊர் தாண்டினோம்னா அந்த ஊர் வந்துடுங்க. போயிட்டு இந்த ஊரை அந்த ஒயிட் சாண்டு இதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ரைட் எடுத்தோம்னா நேராக தராட் போயிட்டோம்னா ஆரம்பிச்சிடலாம். தராட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ராஜஸ்தான் பயணத்தை. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அதாவதுங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். அந்த சின்ன கொடி வந்து பின்னாடி மாட்டியிருந்தில்ல, அது வந்து என்னன்னா கண்டுக்க மாட்றாங்க, அவ்வளோவா தெரில யாருக்கும். பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ஓ இந்த மாதிரியா நீ யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த லாரியில் வந்து இந்த சுதந்திர தினம் கட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கொடி வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை கேட்கலாம் தான் வெயிட் பண்ணுறேன். ஏதாவது டிரைவர் வந்தாருன்னா கேட்டுட்டு என் பேக்கில் அதை சொருக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு 2 நாள் நீங்கள் கட்டியிருப்பீங்க, அடுத்து தூக்கி வேறு எங்கேயாவது போட்டுருவீங்க, அது பதிலாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கலான் இருக்கேன். அதை பார்ப்போம். ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். பேக்கில் பின்னாடி வச்சிட்டோம்னா யாராச்சும் போகிறவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்ப்போம், அது கேட்டு பார்ப்போம். நான் கேட்டிருந்தேன், இந்த ஃப்ளாக் வேணும்னு கேட்டிருந்தேன், எடுத்து தராரு நண்பர். இது ஒரு இது மாதிரி துணி மாதிரி கட்டி சுற்றியிருந்தாங்க. நல்ல வேலையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நான் ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் வேணுமான்னு தான் கேட்டார். லிஃப்ட் வேணாம், எனக்கு கொடி மட்டும் போதும், எனக்கு கொடி வச்சு நிறைய ஹெல்ப் எனக்கு கிடைக்கும்னு சொன்னோடனே அவருக்கு புரிய வச்சேன். நிறைய தடவை பேசி நான் இங்கிலீஷ்லேயும் பேசினேன், அவருக்கு சரியாக புரியல. அதுக்கப்புறம் அவங்க மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவங்க தான் அவருக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. யுவர் நேம் नाम क्या है? अशोक. Okay. Thank you so much for this. அதுக்கப்புறம் கொடி மாட்டிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். மாட்டின உடனே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சுங்க. என்னென்னா நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஹோட்டலில். எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் வ்ளாக் பண்ணுறீங்களா, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாளே பண்ணியிருக்கலாம், பட் வந்து எனக்கு ஒரு சின்ன நோக்கம் இருந்துச்சு. அது வேணாம், அது நம்ம வந்து நம்ம வெளிப்படுத்திக்க வேணான்ற மாதிரி இருந்தேன். வந்து ஓகே ஃபுல் ஹோட்டலையும் காமி அப்படின்றாங்க. ஸோ அது வெளிப்படுத்திக்க வேணான்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொடி மாட்டிட்டு இப்போது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இனிமேல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆக்சுவலாக அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா ஒரு சின்ன டீ ஆச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொடியை பார்த்துட்டு थैंक यू भाई. योर नाम क्या है? सेतनाराम. सेतल. ओके. सेतनाराम बिश्नोई. सामकियारी होटल जम्बेस. ஓகே. சச்சோ. அதாவது ஹோட்டல் ஃபுல்லாக காமிக்க சொன்னாங்க, காமிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அங்கே நம்ம பேசலாம். அதாங்க இப்போ அந்த கொடி மாட்டினோடனே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. மேபி இன்னும் போக நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் கூடுன்னு நினைக்கிறேன். சேம் வந்து ரெஸ்பான்ஸும் நல்லா கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அதாவது சின்ன சாப்பாடு மாதிரி தரேன்றாங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சம்காலியா அப்படின்ற பக்கத்தில் ஊர் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பிட்டு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஹோட்டல் காமிச்சோடனே நீங்கள் கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அங்கே வந்து எப்படி இருக்குன்னா கட்டில் போட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஒன்றும் ரிவ்யூவர்லாம் இல்லைங்க, சாப்பாடு ரிவ்யூவர்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துருங்க. நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பும்.
என்ன சப்பாத்தி வேணாங்க, சோறு மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயினாக அது மட்டும் தான் இல்லை அப்படின்றாங்க. இது மட்டும் தான் இருக்கான், இது மட்டும் வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க அந்த சமைக்காலியா அப்படின்ற மாதிரி ஒரு ஊர். ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மிளகா துவையல்னு சொல்லி கொடுத்தாங்க. பீன்ஸில் மிளகா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் மிளகா தான் ஃபுல்லாக கூட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காரமாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி ஒரு தயிர் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் க்ளீனாக அதாவது இடம் இருந்துச்சுன்னா டென்ட் போட்டு இங்கே தங்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை, தங்கி தான் ஆகணும். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ஒரு ஊர் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவுட்ரு ஏரியா தான். இப்போ பார்த்துட்டு இங்கே தங்கிட்டு அப்புறம் கிளம்புவோம். ரொம்ப பொல்யூஷனாக இருக்குங்க இங்கெல்லாம். சத்தியமாக தங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது, ரொம்ப பறக்குது பாருங்க. பா கொஞ்ச நேரம் நிற்க முடியல, இந்த தூசி பறந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல. என்னன்னா இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு சிட்டியான்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு என்ட்ரியில் நல்லா இருந்துச்சு சிட்டி. ஒரு ஹோட்டல் நல்லா இருந்துச்சு. சரி நல்லா இருக்கும் போல், உள்ள சிட்டி நல்லா இருக்கும் பார்த்தா தூசி பறந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், அடி போல குப்பை. இங்கே பாருங்கள் எவ்வளோ எப்படி பறக்குதுன்னு தெரியுதா? ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் கம்மியாக தான் தெரியும், நேரில் தான் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன் கேமராவில் கம்மியாக தான் தெரியுது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கேன். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு டென்ட்டு போடலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்க, சரியான மழைங்க. சரியான மழை அடித்து வெளுத்து வாங்குது. என்னடா இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சேன்னு பார்த்தா சரியான மழை டீ பொழந்து தள்ளுதுங்க. இங்கே பாருங்க, என்னால் நிற்கவே முடியல. இங்கே பாருங்க, இவ்வளோ மழை அடிக்குது, மழை வந்து பெஞ்சு தள்ளுது. அடுத்த நாள் காலை இங்கே தான் டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். காலையில் பெட்ரோல் பங்க்கில் புதுசாக இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் அலோவ் பண்ணாங்க டென்ட் போட்டு தங்குறதுக்கு. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு போனோம். பாத்ரூம் ஒதுக்குறேன்றாங்க. எனக்கு பாத்ரூம் நான் உங்களுக்கு தரேன், நீ குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டே போங்க. ஏன்னா மற்ற இடத்துல வந்து தண்ணி இருக்காதுங்க அவ்வளோவா. இந்த பாலைவனத்தில் நான் எங்கே தண்ணி தேடுறது? ஸோ அதனால் வந்து இப்போ கரெக்டாக வந்து எங்கே இருக்கேன்னா புச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பக்கத்தில் தான் இருக்கேன். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுதான் உங்களுக்கு இடமே காட்டினேனே. ஃபுல்லாக சாணியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு, தங்குறதுக்கே இடம் இது மாதிரி சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், விசாரித்தேன், இங்கேயே தங்கலான்னு சொன்னாங்க. அதான் தங்கி, அது இல்லாமல் நேற்று மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இங்கேயே தங்கினேன், டென்ட் போட்டேன், எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் போக வேண்டியதான். பார்ப்போம். இது பக்கத்தில் பிச்சாச்சுன்னு இருக்குது, அது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஊர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இன்னைக்கு 119ஆம் நாளில். ஸோ அதனால் நாளைக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட 120 நாளோட ஃபுல்லாக அந்த ஒரு வாரத்துக்கு 113லேருந்து 120 வரைக்கும் ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் டெசர்ட் அந்த தனி வீடியோவை போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் தராட் போகிற வரைக்கும் ஒரு 5 நாள் வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தராட்டிலேருந்து நம்ம பாலைவனம் உண்மையான vlog இனிமேல் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உண்மையான அந்த தரமான சம்பவம் இனிமேல் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் எப்படி பிழைக்க போகிறேன்னு தெரில. இந்த பாலைவனத்தில் எல்லாருமே நல்லா சேஃபாக தான் இருக்குன்றாங்க. பார்ப்போம் எப்படி போகுது.
வந்தாச்சு. பச்சாவு சிட்டியா, இது புச்சாச்சுன்னு நினச்சேன், பச்சாவுன்றாங்க. ஓகேங்க, மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குளிச்சு முடிச்சாச்சு. பட் சேம் ட்ரெஸ்ஸே திரும்ப போட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு இது ஆய் கட்டுறாரு. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு திரும்ப சேம் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு சேம் ட்ரெஸ்ஸே போட்டு காய வச்சுக்கிட்டு ஒரு 4-5 வடையை சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பதங்க வந்து உயிரே வருது. நம்ம ஊருக்காரர் இங்கே வந்து வடை போடுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சமோசா அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு வடை சாப்பிட்டேன். வாடான்ருக்கு. நிறைய நாள் கழித்து ஒரு ஃபுட்டு இல்லை, நல்ல ஒரு வடை அதுன்னு சாப்பிட்டோன்னே பாடான்ருக்கு. ஒரு டீ சாப்பிட்டோன்னே பாடான்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து குச்சி தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப தூரம் நடந்ததால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த 119வது நாள் எனக்கு கொஞ்சம் வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. பக்கத்தில் எங்கேயாவது வந்து கோயில் இருந்தால் இல்லை மந்தி இருந்தால் ஏதாவது சின்ன தங்குற மாதிரி பிளேஸ் இருந்தால் சுவிட்ச் போர்டு இருந்தால் சார்ஜ் ஃபுல்லாக போட்டுட்டு, ஸோ நாளைக்கு 120 நாள்னால் இந்த புஜ்ஜுக்கு போயிட்டு புஜ்ஜு இடத்துலலாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு 120 நாள் 113லேருந்து 120 நாள்னால் என்னென்ன நடந்துச்சோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சேம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எடிட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். சாயங்காலமே ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோன் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் சார்ஜ் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரு டீ கடையில் சார்ஜ் போட்டிருந்தேன். அதான் உங்களுக்கே தெரியுமே, பவர் பேங்க் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஃபுல்லாமே சேர்த்து ஒரு 6 மணி நேரம் அதிலே போயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ தான் ஒரு டீ கடையில் சார்ஜ் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமே, இது ரெஸ்ட் எடுக்கணுமே, எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது, இது கோயிலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது, ப்ளக் பாயிண்ட் வேணும், எல்லாமே யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போதே வந்து 2 டிரைவரை மீட் பண்ணேன். ப்ரோ வந்து 2 பேர் மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, 2 லாரி இருக்குது, பின்னாடி அங்கே ஒரு லாரி நிற்கிது, சேம் வந்து இது வந்து இவரோட வண்டி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணு தம்பி, இந்த லாரி வந்து ஸ்ட்ரைட்டாக புஜ்ஜுக்கு போகும், இந்த லாரி வந்து இந்த வேன் வந்து எங்கே போகணும்னா பக்கத்தில் தான் போகும். பட் வந்து இவரோட சொந்த ஒரு ஹோட்டல் இருக்கான். ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே நீ நைட்டு தங்கலாம். இதில் போனேன்னா அதில் போனேன்னா நீ ஸ்ட்ரைட்டாக புஜ்ஜுக்கு போயிடலான்றாங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக புஜ்ஜுக்கு போகிறதுக்கு எப்படியும் வந்து 70லேருந்து 90 கிலோமீட்டர் ஆகும். ஸோ அதான் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். பேசாமல் இதிலே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமாக அந்த வண்டி மேலே தாங்க உட்காந்துருக்கேன். இந்த மெக்கானிக்ஸ் வந்திருக்காங்க, அதோ சரி பார்க்குறாங்க போல் ஒரு வண்டியை. இந்த வண்டி எப்படா கிளம்புன்னு வெயிட் பண்ணி பார்த்தா கிளம்பவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் கிளம்பியுன்னு சொல்கிறாங்க, ஹோட்டலுக்கு கூட்டி போயிடுன்றாங்க. பார்ப்போம். கொஞ்சம் நேரமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடித்தோடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடிஷ் வந்து 3 பிரித்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய வாட்டி வந்து நீங்கள் சப்பாத்தியே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பாலைவனத்தில் நான் ஃபுல்லாக சப்பாத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிச்சடி தான் இன்றைக்கி மெயினாக வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க, 120வது நாள். இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் வீடியோவை. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து ஓனர் வெளியே போயிருக்காரோ, டேரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நேற்று சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக தூங்கிட்டேன். அந்த ஒரு கட்டில் மாதிரி கொடுத்தாங்க, அதிலே தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் நீ காலையில் எந்திரிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க, அவங்களே கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புறது தான் இப்போ வேலை. குளிக்கிறது தான் எங்கன்னு தெரியல. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சாப்பிட முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, பட் குளிக்க மட்டும் எங்கே குளிக்கிறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில.
சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக குளிச்சு முடிச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நேற்று நைட்டு போல் வந்திருந்தேன். வந்துட்டு அவசரமாக எங்கேயாவது தங்கணும், தங்கி முடிச்சுட்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கணும், தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு ரெடி ஆகணும்னு சொல்லிவிட்டு ரெடி ஆனேன். இப்போ தான் வந்து ப்ராப்பராக குளித்து ரெடி ஆகியிருக்கேன். ரெடி ஆகிட்டு சரி ஓகே, நம்ம தங்க வச்ச இந்த ஓனருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா, சின்ன ஸ்பார்க் வந்து தோணுச்சு. சரின்ட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க அவங்கள பார்ப்போம், பார்த்துட்டு என்னென்ன எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்றதை அப்படியே பேசுவோம். அப்படியே சேம் அவங்கள பற்றியும் பேசுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய். இவர் தான் வந்து வாட் இஸ் யுவர் நேம்? சாரி. My name is Shankar Singh Jadeja. சங்கர் சிங். இவர் தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அது இல்லாமல் வந்து நேற்று நைட்டு வரும்போது இங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சேம் அந்த கட்டில் தான் ரெஸ்ட் எடுத்தேன். பேக் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சேம் வந்து காலையில் மார்னிங் ஒரு 2 வாட்டி டீ கொடுத்துட்டாரு பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ சேம் வந்து நிறைய பேர் வராங்க. நான் அதுக்கு முன்னாடியே வந்து இதை காட்டிடலான்றது என்னென்னா, இங்கே தான் வந்து இப்படி தான் உட்காடுறாங்க. ஒரு 2 பேர் சைடில் உட்காந்துட்டு இங்கே அந்த குஜராத்தில் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து கட்டில் பார்க்க முடியாது. சேம் வந்து 2 பேர் இந்த சைடில் உட்காந்துட்டு இந்த சப்ஜி, சப்பாத்தி என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் இங்கே வந்து சோறு வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் அங்கே தான் உட்காந்து நேற்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் உட்காந்துருக்கார்ல, அங்கே தான் வந்து நேற்று நைட்டு தூங்கினேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே ஜஸ்ட் வந்து இந்த ஒரு சர்க்கிள் இந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து போகிற வழி வந்து புஜ் ஏரியா தான் போகிறேன். இந்த புஜ் ஏரியா வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ரைட் சைடில் போனோம்னா புஜ் ஏரியா வரும். ஸோ அங்கே தான் போகிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வந்தேன், நேற்று நைட் தங்கினேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அப்படியே உங்களை பார்த்தாச்சு, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இந்த எனக்கு பிடிச்ச மாதிரி கடைசியாக இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சோறும் சாம்பாரும் ப்ளஸ் வந்து ஒரு சில உருளைக்கிழங்கு சிப்ஸு அதை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லிஃப்ட். இப்போ நம்ம வந்து புஜ் தான் போக போகிறோம். ஒரு வண்டியில் வந்து லிஃப்ட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான். வண்டியில் இது வரைக்கும் பின்னாடி உட்காந்ததே இல்லை. ஸோ போகலான்னு நினைக்கிறேன். ஒரு கிளம்பிட்டு உட்காரும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து முன்னாடி உட்காந்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் யுவர் வெல்கம். புஜ்ஜுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இது லிஃப்ட் கொடுக்குறனால தேங்க்யூ சொன்னேன். ஸோ அப்படியே போக வேண்டியதான். வாங்க 20வது நாள் இன்றைக்கி, 120ஆம் நாள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். புஜ்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ பக்கத்தில் இது கோயிலில் பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிப்பாட்டின உடனே அங்கே போயிட்டு சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்ப்.
புட்சு ஊருன்றது மன்னரோட ஊராம். அதாவது மன்னர்களோட வாரிசாக மன்னராக வருவார். ஸோ அந்த மாதிரி மன்னரோட ஊராம். ஸோ குஜராத்லேயே ஒரு ஃபேமஸான ஊருன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரில சரியாக. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த ஊரை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர்கிட்ட அட்ரஸ் ஆக்சுவலாக கேட்டேன். இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து டென்ட் போட்டு தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவர் என்ன நினச்சான்னு தெரில, நீங்கள் கோயிலில் டென்ட் போட்டு தங்காதீங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சின்னதாக ஒரு ஹனுமான் கோயில் பார்த்தேன். அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், ரோடு வழியாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு கோயிலை பார்த்தேன். என்ன கோயில்னா ஹனுமார் கோயில். ஹனுமார் கோயில் பார்த்தேன். அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டென்ட் இங்கேயே போட்டுட்டு இங்கேயே எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கேயே போயிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது, நைட்டு இங்கேயே தூங்கிடுவா அப்படின்னு இங்கேயே தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து அது சேம் இந்த மாதிரி அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டிருந்தாங்க. அவரே வந்துட்டு என்னப்பா பண்ணுற அப்படின்னாரு. இல்லைண்ணா இந்த மாதிரி இல்லை ப்ரோ, இந்த மாதிரி இங்கேயே தாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இதில் வந்து நீங்கள் சின்ன கோயிலாக இருக்குது, இது சேஃப்டி இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு வந்தார். இந்த ரூம் காட்டினார். பாருங்கள், அந்த கோயிலில் தான் தங்கலான் இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு பிரதர் வந்து இங்கே அந்த பக்கத்தில் ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் பார்த்து நல்லா இருக்குது ரூமு, நான் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் நாளைக்கு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ வாங்க, ஏதோ நம்மளுக்காக பே பண்ணிட்டு இங்கே நம்ம வந்துட்டு சார்ஜெல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதை அப்புறம் வந்து அவர் கிளம்புனார். இப்போது கிளம்பியிருக்காரு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழித்து வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வரணும். ஸோ வந்தவுடனே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி புட்சூரில் நாளைக்கு நான் உன்னை கூட்டி போகிறேன், ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த புட்சு வந்து நிறைய வந்து சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. நீ யூடியூபராக சொல்கிறேன், நான் வந்து இங்கே பிரசித்தி பெற்ற ஊர் அவர், இதை வந்து இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாளைக்கு அவர் கூட போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ இங்கே நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு ஃபேன் போடலைங்க, என்ன சரியாக வந்து வேர்க்குது. ஃபேன் போடல, ஏன்னா வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபேன் போட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு 121வது நாள் நல்லா ஃப்ரீயாக எழுந்திரிச்சு அப்படியே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 7 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயிலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோ அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயிலேருந்து அப்படியே கொஞ்சம் நீட்டாக எடிட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் 121வது நாள்லேருந்து ஃபுல்லாக வேறு மாதிரி நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 10-15 நாள் இல்லைன்னா ஒரு 7 நாள் 8 நாள். ஸோ அந்த மாதிரி 7 நாள் 8 நாள் என்னென்ன நடக்குதோ ப்ராப்பராக நீட்டாக கவர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் நாய்ஸியாக கேட்காம நீட்டாக கேட்குற மாதிரி எடிட் பண்ணிவிட்டு அந்த 8 நாள் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பட் மேபி எனக்கு ஒயிட் டெசன் மட்டும் கொஞ்சம் வேகமாக அந்த இடத்த மட்டும் காட்டிட்டு அது ஒரு தனியாக வீடியோ மாதிரி எடுத்து போடலான்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ அதை நீட்டாக பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணதான் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி. 121வது நாளில் பார்ப்போம்.